தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் டாப் சதீசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளுடைய வகுப்புல பார்க்க போறது அகநானூரோட தலைப்பு தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? கலித்தொகை வரை பார்த்தோம். அகநானூரை நம்ம ஒரு 2 வகுப்புல வந்து பார்ப்போம். அகநானூர்ல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்மளோட அடிப்படை தகவல்கள் வழக்கம் போல முதல் வகுப்புல வந்து அதை பார்ப்போம். நாளைய வகுப்புல நம்ம பார்க்க போறது அகநானூர்ல இருக்கக்கூடிய பாடல்கள், முக்கியமான பாடல்கள், பள்ளி புத்தக பாடல்கள் வந்து பார்ப்போம். சரி, இன்னைக்கு நம்மளுடைய இதுல வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகநானூர் இருக்கு இல்லையா, அகநானூர் அடிப்படை தகவல் பார்ப்போம். சரி, அகநானூறு பிரிச்சு எழுதுனா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திருப்பீங்களா? அகம் கூட்டல் 4 கூட்டல் 100. ஓகே, அடைமொழி என்ன அப்படின்னா, அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை, நெடுந்தொகை 400 அல்லது பெருந்தொகை 400 சொல்லுவோம். சரி, என்னங்க அப்படின்னு சொன்னா, அகம் புறம்ல தான் நம்ம இலக்கியங்கள் எழுதுறது வழக்கம் இல்லையா? அகம் புறம்ல தான் இலக்கியங்கள் எழுதுறது நமக்கு வழக்கம். அப்படி இருக்கும்போது இப்ப நமக்கு அகம் அப்படின்னு அந்த அகப்பொருளோட பேர்ல இருக்க ஒரே நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகநானூறு தான். இப்ப அகத்துல எழுதுறோம், புறத்துல எழுதுவோம். இப்ப அகத்திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்தனை இருக்கு, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, அதெல்லாம் ஓகே. ஆனா அகப்பொருள் அந்த நேம்லயே அகம் அப்படிங்கிற பெயரோட இருக்கிற ஒரே நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இது இந்த அகநானூறு. புறப்பொருள் வந்து புறநானூறு. சரியா? ஓகே, இப்ப அகநானூறு அகத்துல எழுதுனால அகப்பாட்டு. ஏன் நெடுந்தொகைன்னு சொல்றோம்? மினிமம் லைன் 13 இருந்து மேக்ஸிமம் லைன் 31 வரைக்கும் இருக்கு. சார் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க, பரிபாடல் தானே அப்ப வரணும், பரிபாடல் 25 இருந்து 400 வரைக்கும் இருக்குதே அப்படின்னு. பரிபாடல் அப்படிங்கும் போது இன்னும் முழுமையான பாடல்கள் இதுலயுமே கிடைக்கல இல்லையா? முழுமையான பாடல்கள் இன்னும் கிடைக்கல. சரியா? இப்போ ஒரு வேளை கிடைக்கல வச்சுக்கோங்களேன், மினிமம் லைன் ஒரு 5 லைனோ 6 லைனோ இருந்தா இதோட கீழே போயில. ஏன்னா இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் 70ல 22 பாடல் தான் பரிபாடல் கிடைச்சிருக்கு. அதனாலதான் பரிபாடலை வந்து நம்ம அதிக பாடல் அடிவரை உள்ளது அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. சரிங்களா? கேட்டிருந்தீங்க. ஓகே, அப்ப நெடுந்தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அதிகமான என்ன இருக்கு? பாடல் அடிவரையறை. மினிமம் லைன் 13, மேக்சிமம் லைன் 31 இல்லையா? அது பார்த்திருப்போம். அடுத்து இந்த நூலை தொகுத்தவர் யாரு? அன்னைக்கு பார்த்தமே, ருத்திர சன்மார். சரியா? மதுரை உப்பூரிக்குடி கிழார் மகனார் ருத்திர சன்மார். அவர் தான் என்ன பண்ணுவாரு? தொகுத்தார். தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி. சோ பாண்டியன் உக்கிர பெருவழுதி பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி வந்து சங்ககால பாண்டியர்ல கடைசி வலிமையான அரசர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அவருடைய காலத்துக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள சரி மதுரைக்குள்ள வந்து களப்பராசு வந்திருப்பாங்க. சரியா? சோ அந்த உக்கிர பெருவழுதி கடை சங்கத்துல கூட இருப்பாரு. 3வது தமிழ் சங்கம் படிச்சோம்ல, 3வது தமிழ் சங்கத்துல பாருங்க யாரெல்லாம் இருப்பா? முடத்திரு மாறன் முதல் உக்கிர பெருவழுதி வர. அந்த உக்கிர பெருவழுதி இருக்கார் இல்லையா, அவர் தான் இதை தொகுப்பித்தார். சரியா? உக்கிர பெருவழுதி பாண்டிய மன்னன். ஏன்னா பாண்டிய மன்னனோட பெயர்கள் எப்படி முடியும் நமக்கு தெரியும் இல்லையா? பாண்டிய மன்னர்களுக்குன்னு சில டைட்டில் உண்டு. தென்னன், மாறன், வழுதி, செழியன், மீனவன், வேம்பன், இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? தென்னன், மாறன், செழியன், வழுதி. இப்போ செழியன் அப்படின்னா நெடுஞ்செழியன், இளஞ்செழியன் பாண்டிய மன்னர்ல படிக்கிறோம். வழுதியில உக்கிர பெருவழுதி, பல்யாக சாலை, முதுகுடுமி பெருவழுதி, இந்த மாதிரி பெயர்கள்லாம் நம்ம படிக்கிறோம். மாறன்ல பாண்டியன், நன்மாறன், நெடுமாறன், இந்த மாதிரி பெயர்கள் படிக்கிறோம். மீன்கொடி வச்சிருக்கிறதுனால மீனவன், வேப்பம்பூவை சூடுறதுனால வேம்பன், இந்த மாதிரி பெயர்கள்லாம் பாண்டிய மன்னர்களுக்கு உண்டு. அது நம்ம தெரிஞ்சதுதான் இல்லையா? அப்போ இந்த அகநானூரை தொகுத்தவர்னு கேட்டா உப்பூரிக்குடி கிழார் மகனார் யாரு? ருத்திர சன்மார். தொகுப்பித்தவர் நமக்கு உக்கிர பெருவழுதி. முன்னாடியே பார்த்தோம். பாடல் எண்ணிக்கை நமக்கு நல்லாவே தெரியும், 400 + 1. இந்த கடவுள் வாழ்த்து யார் பாடியிருப்பா? பழக்கம் போல பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். சரிங்க? சரி, 400 பாடல் இருக்காங்க. இதுல வந்து சிவபெருமானோ தான் கடவுள் வாழ்த்து வச்சு பாடியிருப்பாங்க. ஓகே, பாடிய புலவர்கள் எத்தனை? 145 பேர் பாடியிருக்காங்க. 145 புலவர்கள் பாடியிருக்காங்க. இதுல ஒரே சொல்லிடுவார் யாருன்னா வெங்கடசாமி நாட்டார். சரிங்க? யாருங்க? நாம வெங்கடசாமி நாட்டார் இருக்காரு இல்லையா, இவர் தான் என்ன பண்றாரு? இதுக்கு உரை எழுதினார். இதெல்லாம் பார்த்திருக்கோமா? இப்போ இந்த நூலை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். இந்த நூலுடைய பாடல் பகுப்பு முறை எப்படி இருக்கு? இப்போ பொதுவா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, ஓகே, திணை அடிப்படையில படிச்சதுதான். இப்ப இதுல ஒவ்வொரு திணையிலையும் இத்தனை பாடல் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அகநானூறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எடுத்துக்கலாம். முதல்ல நமக்கு 400 பாடலாம். 400 பாடல்னு சொல்லும்போது ஒற்றைப்படை எண்கள், ஆட் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, இந்த மாதிரி
ஒரு 231, 233, 235, 237, 239 இந்த மாதிரி ஆட் நம்பர் வருது இல்லையா? ஆட் நம்பர்ஸ் ஃபுல்லா பாலைத்திணை பாடலா இருக்கும். மொத்தம் 400 பாட்டுங்க. 400 பாட்டுல ஒற்றைப்படை எண்கள் ஆட் நம்பர்ஸ் ஃபுல்லா என்னது? நமக்கு பாலைத்திணை பாட்டு. முதல் பாட்டு பாலை, 3வது பாடல் பாலை, 5வது பாடல் பாலை, 7வது பாடல் பாலை, 9வது பாடல் பாலை. இந்த ஆர்டர்ல வச்சிருப்பாங்க. அப்போ 400 நம்பர் இருக்குன்னா அதுல ஆட் நம்பர் 200, ஈவன் நம்பர் 200 இல்லையா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 400 பாட்டுல 200 பாட்டு பாலைத்திணை பாடல் எப்படி இருக்கும்? 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி போகக்கூடியது. சரிங்க. சோ இந்த மாதிரி இருக்குதான் நமக்கு வந்து இதுல பார்த்துப்போம். ஓகே, இப்ப நம்ம பார்த்தோமா? இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துருவோம். அப்போ என்னது? 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்கள் இருக்கக்கூடியது பாலைத்திணை. அப்ப பாலைத்திணையில எவ்வளவு பாடல் இருக்கு? 200 பாடல் இருக்கு. 400ல 200 பாட்டு பாலைத்திணை. அப்ப அகநானூறுல அதிகமா பாடப்பட்ட திணை என்னது? இந்த பாலைத்திணை பாடம் தான் பாடியிருக்காங்க. சரியா? ஓகே. 2, 8 குறிஞ்சி. 2, 8, 12, 18, 22, 28 இப்படி 8, 2ல முடியுது பாத்தீங்களா? இது எல்லாம் என்ன வந்துடும்? குறிஞ்சி. அப்ப இதுல எத்தனை பாட்டு இருக்கும்? 80 பாட்டு இருக்கு. சரிங்க. இப்ப ஒண்ணு இல்லைங்க. இப்ப இதுல எப்படிங்க 80 பாட்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 10 பாட்டு எடுத்துக்கோங்களேன். 10 பாட்டுல 2 பாட்டு குறிஞ்சி திணை பாட்டு. அப்படிதானங்க? 10 பாடல்ல 2 பாட்டு குறிஞ்சி திணை பாட்டு. 10 பாடல்ல 2, 8 அப்ப 400 பாட்டு இருக்கா? 400 பாட்டுல மொத்தம் 80 பாட்டு. சரியா? 80 பாடல் என்னவா இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து குறிஞ்சி திணை பாடலா இது வந்து இருக்கும். சரிங்க. ஓகே, அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 80 பாடல் என்னது? குறிஞ்சி திணை பாடல். ஓகே, அடுத்து 4, 14, 4, 14, 24, 34, 44 4ஓட நம்பர்ல வந்தா முல்லைத்திணை, 6ஓட நம்பர்ல வந்தா மருதத்திணை, 10, 20 வந்தா நெய்தல் திணை. இவ்வளவுதாங்க. சரிங்க. 2, 8 குறிஞ்சி, 4 முல்லை, 6 மருதம், 10 நெய்தல். அடுத்த ஆட் நம்பர்ஸ் நம்மளுடைய ஒற்றைப்படை எண்கள் எல்லாமே பாலை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா? இப்படி ஒரு தொகுப்பு முறை, இப்படி ஒரு அமைப்பு முறை அகநானூர்ல மட்டும்தான் உண்டு. சரி, இப்படி ஒரு முறையை வச்சுட்டீங்க. இன்னொரு டைப்ல பிரிக்கிறாங்க. இது என்னங்க பிரிக்கிறது அப்படின்னு சொன்னா, 400 பாட்டு இருக்கா? 120 பாடலுக்கு பேரு களிற்று யானை நிறை. இருங்க, களிற்று யானை நிறை. அதாவது இதுல இருந்து முதல்ல 120 பாடல், 1ல இருந்து 120 வரைக்கும் இருக்கக்கூடிய பாடலுக்கு பேரு களிற்று யானை நிறை. இப்ப 3ஆ பிரிக்கிறாங்க. திணைமுறையில வச்சது வேற, அதான் ஆர்டர் வைஸ் வச்சது ஸ்ட்ரக்சர். சரியா? இப்ப என்ன பண்ணிட்டாங்க? இந்த 400 பாட்டை 3 செக்ஷனா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்னன்னா களிற்று யானை நிறை, 1ல இருந்து 120 பாடல் வரைக்கும். அதுக்கப்புறமா மணிமேடை பவளம்னா 121ல இருந்து 300 வரைக்கும். மணிமேடை பவளம் சொல்றது என்னது? 121ல இருந்து 300 பாடல். இதுல ஒரு 180 பாடல். 2வது செக்ஷன். சரிங்க. அப்ப கடைசி 3ஆவது செக்ஷன் என்னன்னா நித்தில கோவை, 301ல இருந்து 400 வரைக்கும். சரியா? 301ல இருந்து 400 வரைக்கும் இதுக்கு என்ன சொல்றோம்? நித்தில கோவை அப்படின்னு சொல்றோம். 3 செக்ஷனா பிரிச்சிருக்கோம். அப்ப பாட்டோட அந்த முறையில இருக்கு, இந்த முறையில இருக்கு. இதெல்லாம் கேட்ட வினாக்கள் தான், எல்லாமே கேட்ட கொஸ்டின் தாங்க. இப்ப இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சரிங்க, நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும்னா அதான் இங்க முக்கியமான விஷயமே. நமக்கு தேவையான விஷயம் என்ன? என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான். சரி, பாப்பா. முதல்ல என்னது? நடுகள். முக்கிய செய்திகள் இருக்கு இல்லையா? இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பாப்பா. முதல்ல நடுகள் பத்தி சொல்லியிருக்காங்க. இது முன்னாடி நம்ம கேட்ட கொஸ்டின். சரி, நடுகள் பத்தி வேற என்ன நூல் எல்லாம் இருக்குங்க அப்படின்னு தெரியும்? தொல்காப்பியம், தொல்காப்பியம், புறநானூறு, இந்த அகநானூறு. ஓகேவா? இந்த தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு எல்லாத்தையும் நடுகள் பத்தி சொல்லிருக்கோம். நடுகள் யாருக்கு நடுவாங்க அப்படின்னு தெரியுதா? போரில் இறந்த வீரர்களுக்கு, நாட்டுக்காக உயிர் கொடுத்திருப்பாங்க இல்லையா? இப்படி நாட்டுக்காக உயிரை கொடுத்த சோல்ஜர்ஸ்க்காக. அது மட்டும் இல்லாம முல்லை நில பகுதியில, முல்லை நிலம்னால என்னது? ஆயர் ஆட்சியர், தொழில் வந்து ஆணிரை மேய்த்தல். அப்படி முல்லை நிலத்துல ஆண் இறைகளை காப்பாத்த, பசு, ஆடு, மாடுகள் இதெல்லாம் காப்பாத்துறதுக்காக, சிங்கம், புலி இந்த மாதிரி விலங்குகள் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தன் உயிரை கொடுத்திருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்காகவும் என்ன பண்ணுவாங்க? நடுகள் நடுவாங்க. சோ நடுகள் யாருக்கு நடுவாங்கன்னா நாட்டுக்காக உயிர் கொடுத்த வீரர்களுக்கும், அதுக்கப்புறமா ஆண் இறைகளை காப்பாத்துறதுக்காக உயிர் கொடுத்தவங்க. சரிங்க. சரி, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருமா? ஓகே, ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் கிடைக்கும், நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அன்னைக்கு கூட நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா?
முன்னாடி வந்து காப்பியங்கள் பார்க்கும்போது கண்ணகி கோயிலுடைய முதல் பெண் பூசாரி யாருன்னு பார்த்தோம், தேவந்தி சொல்லியிருந்தீங்க. சூப்பர். அது மாதிரி சேரன் செங்குட்டுவனுடைய சமகால மன்னன் இலங்கையில இருந்து யார் வந்திருப்பான்னு கேட்டோம். கயவாகு, 2ஆம் கயவாகு அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அதெல்லாம் அன்னைக்கு வந்து சூப்பரா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. சரி, கலித்தொகையில ஏதோ கேள்வி கேட்டிருந்தோம் பார்த்துருங்க. சரி, சரிங்க. அவ்வளோ இப்போ வந்தோன்னா ஆன்சர் சொல்லிடுறேன். சரியா? ஓகேங்க. இப்போ நடுகள் இருக்கு இல்லையா? நடுகள் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா, எந்த திணையில குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இருக்கு இல்லையா? எந்த திணையில அதிகமான நடுகர்கள் இன்னைக்கு கிடைக்குது? சரியா? நம்ம ஸ்கூல் புக்லயும் இருக்கு. கொஞ்சம் தெரிஞ்ச ஆன்சர். அடுத்து இந்த தொல்காப்பியத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடுகள் அமைக்கக்கூடிய 6 முறைகள் இருக்கு, 6 ஸ்டேஜஸ் இருக்கு. சரிங்க? இடத்தை தேர்வு செய்யறது, அந்த மண்ணை கிளீன் பண்றது, கல் எடுக்கிறது, கல் நடுறது, ஸோ அதுக்கு நீராட்டுறது, அதுக்கு விளக்கு போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ இந்த 6 நிலைகளை பத்தி சொன்ன நூல் இது தொல்காப்பியம். சரியா? நடுகள்னா இப்படித்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுகள் எடுக்கக்கூடிய 6 படிநிலைகள், 6 ஸ்டேஜஸ் சொன்னது எது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தொல்காப்பியம். மற்றபடி நடுகள் பத்தி தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகேங்க. குடவோலை முறை, குடவோலை முறை ஒண்ணு இருக்குங்க. சரியா? இந்த குடவோலை முறை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சோழர் காலத்து குடவோலை முறை படிச்சிருக்கோம் இல்லையா? இதை பத்தி முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நான் சோழர் காலத்து குடவோலை இல்லைங்க, குடவோலை முறை பத்தி முன்னாடியே நமக்கு சொல்லியிருக்காங்க. பொதுவா குடவோலை முறை அப்படிங்கறது நம்ம எதுல படிச்சிருப்போம்? உத்தரமேரூர் கல்வெட்டு இல்லையா? உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ல முதலாம் பராந்தக இருப்பால, ஃபர்ஸ்ட் பராந்தகா, முதலாம் பராந்தக சோழனுடைய காலத்துல உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ல தான் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? இது படிக்கிறோம், குடவோலை சிஸ்டம் அப்படின்னு. சோ அந்த குடவோலை முறை பத்தி முன்னாடியே சொன்னது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அகநானூறு. சரியா? ஓகே. தமிழர் திருமண முறை, இது ரொம்ப முக்கியம். கேட்ட கேள்வி. நம்ம இது வந்து 2வது வகுப்புல வேற பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அகநானூர்ல வந்து 86வது பாடல்ல யார் பாடியிருப்பார்? நல் ஆவூர் கிழார். அடுத்து 136வது பாடல்ல பாத்தீங்கன்னா மூதேவி இயனார் அப்படிங்கிறவங்க இந்த 2 பேரு திருமண சடங்குகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. திருமணத்துக்கு வந்தவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாங்க, எப்படி அவங்க வந்தவங்களை இன்னைக்கு உட்கார வச்சாங்க, அடுத்து தண்ணி கொண்டு வந்தது எப்படி, அடுத்து திருமண சடங்குகள், இதை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். 2வது வகுப்பு பார்க்கலாம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தமிழ் கல்ச்சர் பத்தி நிறைய பாடல் வரியை நீங்க பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 17-20 பாடல் வரிகளுக்கு மேல நம்ம அன்னைக்கு பார்த்திருக்கோம். 2வது வகுப்புல இருக்கும். சரியா? டே 2ல இருக்கும். சரி, இப்ப தமிழ் திருமண முறை பத்தி 86வது பாடல் 136வது பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஓகே. பங்குனி விழா, பங்குனி மாதம் நடக்கக்கூடிய உத்தர விழா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? சரிங்க. வேற ஏதாவது இதுல சொல்லியிருக்காங்களாங்க அப்படின்னு சொன்னா, இதுல சில விஷயங்கள் இருக்கு, இதை முடிச்சு நான் சொல்றேன். ஓகே, இது முடிச்சாச்சா? முல்லை நில மக்கள் வேப்ப மரத்தை தாயாக வழிபட்டது, தாய் தெய்வமா வழிபட்டது. இப்போ எல்லா பகுதியிலுமே பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடு இருக்கும் இல்லையா? இறை வழிபாடுன்னு இருக்கும், ஆண் தெய்வம் இருக்கும், பெண் தெய்வம் இருக்கும் இல்லையா? இப்ப இதுல முல்லை நில மக்கள் வந்து எந்த மரத்தை தாய் தெய்வமா வழிபடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வேப்ப மரத்தை. சரிங்க? வேப்ப மரத்தை வழிபட்ட பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, வேப்ப மரத்தை தாய் தெய்வமா, ஒரு பெண் தெய்வமாக வழிபட்டதா இதுல இருக்கு, இருக்கு. சரியா? அப்புறங்க பாடப்பட்ட வடநாட்டு மன்னர்கள். சரிங்க? நார்த் இந்தியன் கிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யார சொல்லியிருக்காங்க? மௌரியாஸ், நந்தாஸ், வடுகர் இப்படி பத்தி பாடியிருக்காங்க. சரிங்க? இதுல சொல்லலாம் அப்படின்னா நந்தர்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, அலெக்சாண்டர் படையெடுப்பு பத்தி சொல்றாங்க. ஏன்னா இப்போ மகதம் ஏரியா இருக்கு இல்லையா? மௌரியாஸ்க்கு முன்னாடி மௌரியர்கள் வந்திருப்பாங்களா, சந்திரகுப்த மௌரியா. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மகதம், பீகார் இருக்கு இல்லையா? அந்த ஏரியாவை யாரு ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா நந்தர்கள், நவ நந்தாஸ் அப்படின்னு சொல்லுவோம். 9 நந்தர்கள் இருப்பாங்க. இந்த நந்தர்கள் ஆட்சி பண்ணும் போதுதான் இந்தியாவுக்குள்ள யார் வர்றா? அலெக்சாண்டர் படையெடுத்து வந்திருப்பாரு. சரிங்களா? சோ அலெக்சாண்டர் படையெடுத்து வரும்போது ஃபர்ஸ்ட் அம்பி அப்படிங்கிற ஒருத்தர் சரணாயிராரு. அதுக்கப்புறம் போரஸ், ஹைடாஸ்பஸ் பேட்டில், ஹைடாஸ்பஸ் போர்ல வந்து போரஸ ஜெயிச்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் நிறைய இருக்கு, அந்த ஸ்டோரியில பண்ணா நிறைய போகும் இல்லையா? அதுக்கப்புறம் எங்க வராரு? நந்தர்கள் மேல படையெடுத்து வர்றாரு அலெக்சாண்டர். அப்படி அலெக்சாண்டர் வர்றாருன்னு தெரிஞ்சோன்னா நந்தர்கள் எல்லாரும் தங்களுடைய தங்களுடைய செல்வங்கள் இருக்கு இல்லையா, தங்க நகைகள் எல்லாம் கொண்டு போய் கங்கை ஆத்தோட கரையில புதைச்சு வச்சதுதான் அகநானூறுல இருக்கு. சரிங்க? ஓகே, அப்ப நந்தர்கள் காலத்துல அலெக்சாண்டர் படையெடுப்பு நடந்ததை பத்தியும் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்க? சோ அதுக்கப்புறம் இந்த மௌரியாஸ் இருக்கலாம், நந்தர்களா இருக்கலாம், வடுகர், இதை பத்தி எல்லாம் எதுல சொல்லியிருக்காங்க? அகநானூறுல இருக்கு. தெரிஞ்சு. அப்புறங்க வணிகர்களுக்கு கொடுத்த பட்டம் வந்து காவிதி, ஈட்டி அப்படிங்கிற இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்க? வணிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் என்னங்க? காவிதி, ஈட்டி, இந்த மாதிரி இதெல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, இதெல்லாம் நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட செய்திகள். ஓகேவா? சரி, அப்ப பார்ப்போம்.
இதுல என்னென்ன செய்திகள்லாம் பார்த்தோம்? பாருங்க, நடுகள் நட்டதை பத்தி தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு சொல்லுது. இதுல தொல்காப்பியம் என்ன சொல்லிருக்கா, நடுகள் நடக்கூடிய அந்த 6 படிநிலைகள், ஒரு 6 ஸ்டேஜஸ் பத்தி சொன்னது என்னது இந்த அகநானூறு. அடுத்து குடவோலை முறை பத்தி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? குடவோலை முறை என்ன, ஒரு குடத்தை எடுத்து அதுல யாரெல்லாம் எலெக்ஷன் நிக்கிற கேண்டிடேட் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேர்லாம் எழுதி உள்ள போட்டிருப்போம். சோ உள்ள போட்டு அதுல இருந்து செலக்ட் பண்றது குடவோலை முறை நம்ம படிச்சலாம். அடுத்து தமிழர் திருமணத்தை பத்தி 86வது பாட்டுல நல்ல ஆவூர் கிழாரும் 136வது பாட்டுல மோதேகி ஏனார் அப்படிங்கிறவரும் பாடியிருப்பாங்க. ஓகே, திருமண சடங்குகள், பௌர்ணமி அன்னைக்கு திருமணம் நடக்கிறது, வந்தவங்களை எப்படி உபசரிக்கிறது, திருமணத்தை பெண்கள் நடத்தி வச்சது, வந்த உறவினர்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுத்தாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அதுல சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து பங்குனி விழா பத்தி சொன்னது. அடுத்து முல்லைநில மக்கள் வந்து வேப்ப மரத்தை தாய் தெய்வமா, பெண் தெய்வமா நினைச்சு வழிபட்டது. அடுத்து மௌரியா, சாந்தாஸ், வடகர்கள் இவங்களை பத்தி எல்லாம் பண்ணது. சரிங்களா? அடுத்து வணிகர்களுக்கு மெர்ச்சர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய டைட்டில்ஸ் அப்படின்னா காவிதி, அடுத்தது ஈட்டி. காவிதி மக்கள் ஒண்ணு படிப்போம். இதுல படிப்போம், மதுரை காஞ்சியில சொல்லியிருப்போம் இல்லையா, அமைச்சர்களுக்கு கொடுக்கக்கூடிய இதுல வந்து காவிதி மக்கள் அப்படின்னு படிப்போம். அது வேற இது வேற. சரியா? இந்த பட்டம் இதுலயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? ஓகே, அதுல பார்த்துப்போம். சரிங்க, வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதுல நிறைய இருக்கு. என்ன சொல்லலாம், முக்கியமா உள்ளுறைவுமை இறைச்சிலாம் இருக்குல்ல, அது நம்ம நாளைக்கு இதுல பாடல பார்க்கும்போது பார்த்துக்கலாம். சரி, இதுல வேற சொல்லலாம் அப்படின்னா, முக்கியமா ஒரு வயசான பசுமாடு வந்து புல்லு மேய போக முடியல அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய முல்லைநில மக்கள் என்ன பண்ணாங்களாம், தோட்டத்துல வந்து கரும்பு வெட்டி கொடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப தூரத்துக்கு போய் மேய முடியல, வயசாகி போச்சு அப்படிங்கிறதுனால கரும்பு எல்லாம் வெட்டி கொடுத்தாங்க. இவ்வளவு இறக்க குணத்தோட இருந்திருக்காங்க. அதை பத்தி சொல்லுது. சரிங்க, இப்படி நிறைய விஷயங்கள் இது உள்ள இருக்காங்க நானுக்குள்ள பார்த்தோம். சரி, இப்ப நம்ம அகநானூர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 7-8 பாடல் வரிகள் இருக்குங்க. சரியா? இந்த 7-8 பாடல் வரிகள் இதுல திரும்ப கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால நம்ம வந்து இப்ப பார்ப்போம். பக்கத்துல ஆசிரியர் பேரும் சேர்த்தே கொடுத்தாச்சு. சரிங்களா? சோ இதெல்லாம் நம்ம பள்ளி பாட புத்தகத்துல, எத்திக்ஸ் புக்ல, பழைய புத்தகத்துல கேட்ட கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 7-8 பாடல் வரி பார்த்துருக்கோம். முதல்ல மதுரை மல்லனார் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டுன்னு பார்த்துருமாங்க? மதுரை மல்லனாரோட பாட்டு. பசைபடு பச்சை நெய் தோய்த்து அன்ன முன்னிய வினையே. பசைபடு பச்சை நெய் தோய்த்து அன்ன, அன்ன அப்படின்னு பிரிச்சு படிக்கணும். நெய் தோய்த்து அன்ன முன்னிய வினையே. சரி, இது ஒண்ணு இல்ல, எப்படி சொல்றாங்க, பசைபடு அப்படின்னா நல்லா அந்த பிசு பிசு இருக்கக்கூடியது, பச்சை பச்சை நிறத்துல நெய் தோய்த்த மாதிரி வலுவலுன்னு இருக்கக்கூடிய தோலை உடைய வவ்வால் போல. வவ்வால் இருக்கும், ஒரு பிளாக்கா இல்லாம ஒரு கிரீனிஷா இருக்கிற மாதிரி, டார்க் கிரீனிஷா இருக்கிற மாதிரி இருக்கும். தோல் வந்து எண்ணெய் பிசு கூட இருக்கக்கூடியது, ஒரு இதா இருக்குல்ல, அந்த இப்படிப்பட்ட தோலை உடைய வவ்வால் என்ன பண்ணுதான், இரவு நேரத்துல வருது, அடுத்து பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடும். இது மாதிரிதான் தலைவரே, நீ வந்து எப்பவாவது வந்து பார்க்க வர்ற, மத்த நேரத்துல என்ன பண்ற, நீ வந்து ஏதாவது பொருள் வயிறு பிரிவு இல்ல ஓதல் வயிறு பிரிவுன்னு சொல்லிட்டு என்ன பிரிஞ்சு போற. அதாவது தலைவன் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு என்ன பண்றாங்களாம், தலைவியை விட்டு பிரிஞ்சு அப்பப்போ எங்கேயாவது போயிடுறாராம் வெளியில. சோ அதுக்காக தலைவி தன்னோட ஆதங்கத்தோட பாடுறாங்க. வவ்வால் இப்படி இரவு நேரத்துல முடிச்சிருக்கும் போது இந்த தோட்டத்துக்கு வந்து பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு போதோ, அது மாதிரிதான் நீ அப்பப்போ வந்து பார்த்துட்டு போயிடுற அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க. மதுரை மல்லனார் ஒரு பாட்டு. அடுத்த பாட்டு பார்ப்போமா? ஊன்பொதி அவிழ கோட்டு உயிர் குருளை. சரிங்க, ஊன்பொதி அவிழ கோட்டு உயிர் குருளை, ஔவையாருடைய பாடல். குருளை என்ன, புலிக்குட்டி. சரிங்க, குருளை என்னங்க, புலிக்குட்டி. சரிங்க, சரி, ஊன் பொதி ஊன் அப்படின்னா என்னங்க, தசை. சரியா? உடம்புல இருக்கக்கூடிய தசை இருக்கு இல்லையா, இதுதாங்க. அவிழா கோட்டு உயிர். சரிங்க, சரி, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, புலிக்குட்டி இருக்கு இல்லையா, புலிக்குட்டி அப்பதான் பிறந்திருக்கு. புலியோட நகம் கூட வெளியில வரல, அந்த தசை கிழிஞ்சி நகம் கூட வெளியில வரல. ஏன்னா புலினால எப்படி இருக்குது, பூனை குடும்பத்துல எல்லாத்துக்குமே நகம் ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா, அந்த புலியோடைய நகம் கூட வெளியில வரல. அப்போ அந்த அளவுக்கு ஒரு சின்ன குட்டி. ஓகேவா? இப்படிப்பட்ட புலிக்குட்டிகளை ஈன்று இருக்கக்கூடிய அந்த தாய் புலியானது அந்த உடல் வலுவில்லாம ஒரு ஓரமா படுத்திருக்கு. சரிங்க, இத சொல்லியிருக்காங்க. ஒரு புலிக்குட்டி இருக்கு இல்லையா, புலிக்குட்டிகளை ஈன்ற ஒரு தாய் புலி அங்க படுத்திருக்குது. இந்த புலிக்குட்டிகள் பார்க்க எப்படி இருக்குன்னா, அந்த காலில் இருக்கக்கூடிய நகங்கள் கூட வெளியில வரல. சரிங்களா? அந்த சதையை கிழிச்சுக்கிட்டு நகங்கள் கூட வெளியில வரல. ரொம்ப குட்டி இல்லையா, பிறக்கும் போது நகம்லாம் இருக்காதுங்க, அதுக்கிட்ட நகம்லாம் அப்படி வெளியில வரும். சரி, குட்டியா இருக்குல்ல. அப்போ இப்படி ரொம்ப குட்டின்னா இப்ப இப்பதான் குட்டி போட்டிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இவ்வளவு சின்ன புலிக்குட்டிகளை போட்டிருக்கக்கூடிய தாய் பசு அந்த பக்கம் வலிமை இல்லாம படுத்திருக்குது அப்படிங்கிற ஒரு பாட்டுல ஔவையார் சொல்லியிருக்காங்க. சரியா?
அடுப்போமா, யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு வேறு. இவ்வளவு முறை கேட்ட கொஸ்டின் ஒரு காலத்துல தமிழ்ல இல்லைங்க. தமிழ்ல இலக்கியம் இருக்கும்போது அவ்வளவு முறை கேட்டது. இப்ப கேட்கலாம்னா எப்படி கேட்கலாம்? தாயங்கண்ணனார் பாடின பாடு. இந்த பாடல்ல போய் நம்ம எப்படின்னா ஒண்ணு கான்செப்ட் பேசிஸ்ல கொஸ்டின் இருக்கும். அதாவது இது எதை பத்தி சொல்லுது? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னா எதை சொல்றாங்க? ட்ரேடிங், வர்த்தகம். இல்ல இது யாரோட வச்சுக்கிட்ட வர்த்தகம்? தமிழர்களுக்கும் வேற யாருக்கு இருந்த ட்ரேடிங் பத்தி, ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப், வர்த்தக உறவை பத்தி சொல்றாங்க அப்படின்னா யவனர்கள், யவனாஸ் இருப்பாங்க இல்லையா? யவனர்கள்லாம் யாரு? கிரேக்க ரோமானிய. சோ கிரேக் அண்ட் ரோம்ல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா? இப்படிப்பட்ட வணிகர்களுக்கு கூட இருந்த, சரியா? இதை பத்தி சொல்றேன். அதான் சொல்றேங்க, யவனர் தந்த வினைமான் நன்கலம். அதாவது யவனர்கள் அங்க இருந்து வர்றாங்க, கிரேக் ரோம்ல இருந்து வர்றாங்க. எதை தேடி? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய யவன பிரியான்னு சொல்லுவோமே, இது மிளகு, அதை தேடி வர்றாங்க. சரி, வந்து பொன்னோடு வந்து கரியோடு வேறும். கரினா என்னன்னா மிளகு அப்படின்னு அர்த்தம். தங்கத்தோடு வந்து தங்க காசுகள் நம்ம கொடுத்துட்டு எதை வாங்கிட்டு போறாங்களாம்? கறி, மிளக வாங்கிட்டு போறாங்க. சரிங்க, தங்க காசுகள் நம்மகிட்ட கொடுத்துட்டு மிளக வாங்கிட்டு போறாங்களாங்க. சரியா? ஓகே, அதான் சொல்றாங்க. யவனர்கள், கிரீக் அண்ட் ரோம்ல இருந்து வந்துருக்கக்கூடிய யவனர்கள் வந்து தங்க காசுகளை நம்ம கிட்ட கொடுத்துட்டு பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். சரியா? தங்கத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்க? நம்மகிட்ட இருந்து மிளகு வாங்கிட்டு போயிருக்காங்க. மிளகு வந்து சொல்லுவாங்க இல்லையா, யவன பிரியா, இந்தியன் மெடிசின், இந்திய மருந்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரியா? அதனால யவனர்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால பிரியமானவங்க யவன பிரியா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்தியா கூட நடந்த மிளகு வர்த்தகத்தால, பெப்பர் ட்ரேடிங்கால என்னாச்சா, ரோமன்ஸோட வெல்த், ரோமானியர்களுடைய செல்வம் கரைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க அதிகமா நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போனாங்களாம். சரிங்க, ஓகே, ஓகேங்க. அப்ப சொல்லியிருக்காங்க, யவனர் தந்த வினைவான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பேரும். தாயங்கண்ணனாரோட பாடல். அடுத்துங்க, கொற்கையில் பெருந்துரை முத்து. கொற்கையில் பெருந்துரை முத்து, மதுரை கணக்காயனார் பாடுறாரு. கொற்கையில் பெருந்துரை முத்து, இது ஒரு நல்ல பாடல்ங்க. மதுரை கணக்காயனார் பாடின பாடல். இதுல வந்து பாண்டிய மன்னன் வீரத்தோடு ஆட்சி செய்யக்கூடிய மதுரையில, சரி கொற்கையில, மதுரையை சேர்ந்த பாண்டிய மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய, நேர்மையோட ஆட்சி செய்யக்கூடிய இந்த கொற்கையில விளைந்த முத்து அப்படின்னு சொன்னாங்களா? கொற்கையில, அதாவது பெருந்துறைன்னு அது பெரிய துறைமுகமான கொற்கையில விளைந்த முத்து, அங்க இருக்க முத்து, அதாவது என்னது, பாண்டிய நாட்டு முத்து பத்தி இந்த பாடல் சொல்லுது. சரிங்க, அப்ப கொற்கையில் பெருந்துறை முத்துனா என்னது? இதுல இருக்கக்கூடிய முத்தை பத்தி சொல்லியிருப்போம். நீங்க முன்னாடி கூட படிச்சிருப்பீங்க, பாண்டிய காவாடகா அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, அர்த்தசாஸ்திர நூல்ல இருக்கும், நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? பாண்டிய காவாடகா அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டிய காவாடகா, பாண்டிய காவாடகா அப்படின்னா பாண்டிய நாட்டு முத்து. இந்த பாண்டிய நாட்டு முத்தை வந்து பாண்டிய காவாடகான்னு யார் சொல்றா? அர்த்தசாஸ்திரம் நூல்ல யார் எழுதியிருக்காரு? சாணக்கியர், கௌடில்யர்னு சொல்லுவோம்ல, அவர் எழுதி வச்சிருக்காரு. அது மாதிரிதான் இங்க என்னது, மதுரை கணக்காயினர் சொல்றாரு கொற்கையில் பெருந்துரை முத்து. ஏன் சொல்லனா, இந்த கொற்கையில் விளைந்த முத்து நம்ம அப்படி எடுத்துப்போம். அந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்காரு, தலைவியோட பல் எப்படி இருந்துச்சுன்னா கொற்கையில விளைஞ்ச முத்து மாதிரி அழகா இருந்துச்சு சொன்னா. முத்து பல்லுன்னு சொல்லுவோம்ல, அதைத்தான் சொல்லியிருக்காரு. சரியா? நம்ம ஷார்ட்டா முத்துப்பல்னு சொல்றோம். அவர் எப்படி சொல்றாரு, கொற்கையில் பெருந்துரை முத்து, கொற்கை எனும் பெருந்துறைமுகத்தில் விளைந்த முத்து மாதிரி தலைவியோட பல்லு இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. சரிங்க, சரிங்க. அடுத்து போமா, நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளிரோ என சேரிதோறும் நுவலும். யாரு? அம்முவனார் பாண்டது. அம்முவனார் நெய்தல் நில பாடலாம் நல்லா பாடுவார், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சோ அப்படி நெய்தல் நில மக்களோட தொழில் என்ன? மீன் பிடித்தலும் உப்பு விளைவித்தலும். அப்படி உப்பு விளைய வச்ச உப்பு தலைவி என்ன பண்றாங்க, சேரிகள்ல போய் விற்க போவாங்க. சரியா? சேரினானது ஊர் பகுதின்னு பேரு. சரிங்க, சோ சேரி அப்படின்னா அன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, ஊர். சரிங்க, மருத நில ஊர்களை தான் என்ன சொல்றாங்கன்னா சேரின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்ப நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளிரோ என சேரிதோறும் நுவலும். சரிங்க, ஊர்க்காரர்களே நெல்லும் உப்பும் நேரே, அதாவது நீங்க எவ்வளவு நெல் கொடுக்குறீங்களோ, ஏன்னா மருத நிலம் இல்லையா, மருத நிலம் அப்படின்னு என்ன, அங்க வெண்ணெல், செந்நெல், நெல் விளைய வச்சிருப்பாங்க. இவங்க உப்பு. அப்ப என்ன பண்ணுவோம், பார்ட்டல் சிஸ்டம், நம்மளுடைய ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கக்கூடிய பண்டமாற்று முறை. அப்ப என்ன சொல்றாங்க, நெல்லின் நேரே உப்பு. சரி, நெல்லும் உப்பும் நேரே, நெல்லும் உப்பும் நேரே. நீங்க எவ்வளவு நெல் கொடுக்குறீங்களோ நான் அவ்வளவு உப்பு தர்றேன், நீங்க எவ்வளவு நெல் கொடுக்குறீங்களோ நான் அவ்வளவு உப்பு தர்றேன். சரிங்க, நம்ம ஓகே, நெல் இதெல்லாம் உப்பு இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து என்னது, பண்டமாற்று முறையை பத்தி சொல்லுது. சரிங்க, இது என்ன சொல்றது, நம்மளுடைய பார்ட்டல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, பண்டமாற்று முறையை பத்தி சொல்லக்கூடிய பாடம். இப்படியும் கான்செப்ட்ல கேட்கலாம். நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளிரோ என
ஊரின்னா ஊர்க்காரங்களே, நெல்லையும் உப்பையும் நான் ஈக்குவலான இதெல்லாம் கொடுக்குறேன் விலையில, கொள்ளீரோ வாங்குறீங்களா அப்படின்னு செட்டிதோறும் ஊர்தோறும் நுவலும் கேட்கிறாங்க. ஊர்க்காரங்களே, நெல்லும் உப்பும் சரியான எடைக்கு நான் தர்றேன், நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. வாங்க வேண்டியவங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? அப்ப என்னது, உப்பு நெல் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலா உப்பு. இதே அம்முவனார் இன்னொரு பாட்டுலையும் பாடுறாரு. நெல்லின் நேரே உப்பு என சேரி விலைமாறு கூறலின் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். 12ஆம் வகுப்பு புத்தகத்துல இருந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? நெல்லின் நேரே உப்பு என சேரி விலைமாறு கூறலின். இதே அம்முவனார் இதே நெய்தல் நில பாடல்ல என்ன சொல்றாரு, நெல்லின் நேரே உப்பு. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? ஒரே ஆள் தான் பாடியிருக்காரு, ஒரே கான்செப்ட் தான் பாடியிருக்காரு. அப்ப நமக்கு வந்து ஈஸி தான். சரியா? ஓகே, அடுத்து பார்ப்பாங்க. ஒரு 4 பாடல் இருக்கும். பல்பழ பலவின் பயங்கெழு கொல்லி. யார் பாடுறா? பரணர் பாடுறாரு பாருங்க. பல்பழ பலவின் பயங்கெழு கொல்லி. இப்ப பாருங்க, பல் பழம், பல பழ வகையால நிறைய பழங்கள்லாம் பழுத்திருக்கு. எங்க? கொல்லிமலையில. எந்த கொல்லிமலைங்க? தெரியல, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை இருக்குல்லையா, அங்கதாங்க. கொல்லிமலையில பல வகையான பழங்கள் பழுத்து இருக்குது. அவ்வளவு அழகா செழுமையா இருக்குது கெழு. ஓகேவா? இப்படி கொல்லிமலையில பலவிதமான பழங்கள் பழுத்திருக்குன்னு சொல்லி கொல்லிமலையை பத்தி யார் சொல்லியிருக்கா? வரணர் சொல்லியிருக்காரு. சரி, இவர் ஏன் சொன்னாரு அப்படின்னு பாப்போமா? ஓகே, ஏன் சொன்னாரு இல்லையா பாப்பா. பல பழங்கள் பழுத்து இருக்கக்கூடிய, பல வகையான பழங்கள் பழுத்து நறுமணம் வீசக்கூடிய கொல்லிமலை. அந்த கொல்லிமலை காட்டுக்குள்ள போனாலே பல பழங்கள்லாம் பழுத்து அவ்வளவு வாசனையா இருக்கும். இது போல வாசனையான கூந்தலை உடையவள் தலைவி அப்படிங்கிறாரு. சரிங்க, இது போல வாசனையான கூந்தலை உடையவள் தலைவி அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? வரணர் சொல்றாரு. நமக்கு தேவை என்ன? கொல்லிமலையை பத்தி பாடியிருக்காரு. சரியா? ஓகே, தென் அடுத்த பாட போமாங்க. ஆசிரியர் பேர் தெரிஞ்சுக்கிறோமோ இல்லைங்க, பொருள் தெரியணும். அதாங்க, பாட்டை பார்த்தோமா பொருள் கான்செப்ட் சொல்ல தெரிஞ்சா போதும். இதெல்லாம் அகநானூறுன்னு தெரியணும். அடுத்து இதுல இந்த மீனிங், இந்த கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, சரி. கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமா இயல் நக கருவூர் முன்துறை. யாரு? நக்கீரர் பாடாரு. கணக்காயனார் மகர் நக்கீரர் பாடியிருக்காரு. கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமா வியல் நகர் கருவூர் முன்துறை. சரி, இதுல என்ன சொல்லியிருக்காரு பாப்பா? கடும் பகடு யானை. பகடுன்னா என்னன்னா மதம். சரி, அப்படி கம்பீரமா மதம் பிடிச்ச யானைன்னு சொல்லுவாங்க. மதம்னா வெறி அப்படிங்கக்கூடியது ஒரு கம்பீரமான பலமிக்க ஒரு யானை. சரியா? அப்போ கடுமையான வலிமையான யானை, நெடுந்தேர் கோதை. சரியா? இப்படி பெரிய யானையை உடையவர், பெரிய தேர்களை உடையவர். யாரு? கோதை. கோதைனா யார சொல்லுவாங்க? சேரன்னு சொல்லுவாங்க. சேர மன்னர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்றது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. கோக்கோதை நச்சிலைவேல். சரி, நச்சிலைவேல் கோக்கோதை நாடு 1900 படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்காங்க. அள்ளல் பலனத்து அறக்காம்பல் வாயவிழ வெள்ளம் தீப்பட்டது என வெறியி இப்புள்ளினம் தம் கைச்சரகால் பாப்பொடுக்கும் நச்சிலைவேல் கோக்கோதை நாடு. படிச்ச ஞாபகம் இருக்கா? 1900 அந்த கோக்கோதை நாடு சேர நாட்டை சொல்லுவாங்க. சரிங்க, கோதை நாடு அப்படிங்கிறது எப்பவுமே சேர நாட்டை பத்தி சொல்லக்கூடியது. சரி, அந்த பாட்டு சூப்பரா இருக்கு இல்லையா, ஞாபகம் இருக்குல்லங்க. இந்த பாடம் முடிச்சுட்டு சொல்லட்டா. கடும் பகட்டு யானை பெருந்தேர் கோதை திருமா இயல் நகர் கருவூர் முன்துறை. கடும் பகட்டு யானை என்ன? கடுமையான வலிமையான யானைகள் உடையவர், நெடுந்தேர் பெரிய தேர்களுடைய சேர மன்னன். அவருடைய திருநாளே செல்வம் தான். மானா பெரிய பெரிய அளவிலான செல்வங்கள் உள்ள நகரம் தான் கருவூர் முன்துறை. கருவூர்னா எது? கரூர். கரூரை பத்தி நக்கீரர் பாடியிருக்காரு. நம்மளோட கரூர் இருக்கலாங்க, கரூரை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்ப வலிமையான யானைகளை உடைய பெரிய தேர்களுடைய கோதை சேர மன்னன் இருக்க இல்லையா, அவருடைய ஆட்சியில பெரிய திருனா செல்வம், மானா பெரிய அளவில் செல்வங்களை உடைய ஊர் தான் கருவூர் முன்துறை. கரூரை பத்தி சொல்லியிருக்காரு. சரி, ஏற்கனவே தெரியும் கரூர்னா வஞ்சி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இருந்தாலும் நல்ல சில சர்ச்சைகள்லாம் உண்டு, பார்த்திருக்கோம். ஏன்னா வஞ்சிங்கிறது திருவஞ்சைக்களம். அப்போ நிறைய பேர் திருவஞ்சைக்களத்துல ஆட்சி பண்ணியிருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் எங்க இருந்து ஆட்சி பண்ணாங்க? இந்த பொறையர்கள்னு சொல்லலையா, அவங்க மட்டும் எங்க இருந்து? கரூர்ல இருந்து. நம்ம ஏற்கனவே அதை பத்தி பார்த்திருக்கோம். சரியா? ஓகே, அப்ப அதை பத்தி சொல்லியிருக்காரு. நம்ம இப்போ ஒரு பாட்டு பார்த்தோம் இல்லையா, அள்ளல் பலனத்து அறக்காம்பல் வாயவிழ வெள்ளம் தீப்பட்டது என உள்ளினம் தம் கைச்சரகால் பாப்பொடுக்கும் நச்சிலவில் கோக்கோதை நாடு அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம். சரிங்க, அதை பார்த்தப்ப வேற இல்லைங்க. அள்ளல் பலனத்துனா என்னது? நல்ல சேறுகள் நிறைந்த ஒரு குளத்துல அரக்கு ஆம்பல், அரக்கு நிறத்துல இருக்கக்கூடிய ஆம்பல் மலர். அரக்குனா சிறப்பா, அரக்கு நிறத்துல இருக்க ஆம்பல் பூலாம் பூத்து இருக்கு. இத பார்க்கும்போது அந்த வெள்ளம் தீப்பட்டது என வெறினா என்னது? பயந்து. புள்ளுனா பறவைகள் தம் கை சிறகால், கையாகி சிறகால் பாப்பொடுக்கும். பார்ப்பு அப்படின்னா
குஞ்சுகள் அதை அழகுது. அதாவது இந்த ஆம்பல் மலர் பூத்திருக்கும் போது அந்த பூவுடைய கலர் வந்து எதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது? தண்ணியில. சேறுகள் நிறைந்த இந்த தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய என்னது பறவைகளா இருக்கும். அப்போ அங்க அரக்க ஆம்பல் சிகப்பு நிறத்துல பூ பூத்திருக்கு. அந்த பூவோட தண்ணி பூவோட கலர் தண்ணியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதை பார்க்கும்போது எப்படி தெரியுதா? தண்ணி ஃபுல்லா சிகப்பா இருக்கா, அந்த ஆம்பல் மலர் வேற இப்படி பூத்து இருக்கா, அதை பார்க்க தீ ஜுவாலைகள் மாதிரி இருக்கு. இதே தண்ணி தீ பிடிச்சிருச்சு, அந்த பூவை பார்த்தா தீ ஜுவாலை விட்டு தீ சுடர் விட்டு எரியிற மாதிரி இருக்கான். இதை பார்த்து அந்த பறவைகள் என்ன பண்ணுதுன்னா தன்னோட குஞ்சுகளை சிறகுல மறைச்சு வச்சுக்குது. பொதுவாகவே இயல்பாகவே என்ன பண்ணும் அப்படின்னா பறவைகள் தன்னோட குஞ்சுகளை மறைச்சு வைக்கும். ஆனா ஒரு கவிஞர், ஒரு புலவர் எங்க ரோட்ல நின்று பாக்குறாரு, ஏன் இந்த பறவைகள் வந்து தன்னோட குஞ்சுகளை மறைச்சு வைக்குது? ஏன்னா அரக்கு நிறத்துல இருக்கக்கூடிய ஆம்பல் மலர்களுடைய இந்த சிகப்பு நிறமானது தண்ணியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இதை தீன்னு நினைச்சு பயந்து போய் தன்னோட சிறகால மறைக்குதா. நச்சிலையில் கோக்கோதை நாடு இலை மாதிரி இருக்கக்கூடிய வேலை தாங்கி இலை வடிவத்தில் வேலை தாங்கி இருக்கக்கூடிய கோதை நாடு சேர நாட்டுல பறவைகள் பயப்படலாமா? இந்த வீரர்களை பார்த்துதானே மத்த நாட்டுக்காரங்க எல்லாம் பயந்தாங்க. இந்த பறவைகள் இந்த பூவோட கலரை பார்த்து தீன்னு நினைச்சு பயப்படுதுன்னு அது நார்மலா தான் குஞ்சுகளை மறைச்சு வச்சது. கவிஞர் தன்னுடைய இது வந்து சொல்றாரு, உயர்வு நவிழ்ச்சின்னு சொல்லலையா, தன்னுடைய இதெல்லாம் அப்படி தன்னுடைய கற்பனையை ஏத்தி சொல்றாரு இல்லையா. அதுல முத்தொள்ளாயிரத்துல அந்த பாடல் இருக்கும். பொதுவாக கோதை அப்படிங்கிறது யாரு? சேரர் அப்படிங்கிறது அந்த பாட்டை சொன்னோம். ஓகே, அடுத்த பக்கம் கரங்கு இசை விழவின் உறந்தை. யாரு? குறுங்குடி மருதனார் சொல்லியிருக்காரு, கரங்கு இசை விழவின் உறந்தை. கரங்குன்னா என்னது? முரசு. முரசோடைய இசை முழங்க விழா, விழானா விழா, நிறைய விழாக்கள் நடக்கக்கூடிய ஊர் தான் உறந்தை. உறந்தைனா உறையூர். உறையூர் எங்க இருக்கு? சோழர்களின் தலைநகரம் படிச்சிருக்கோம் இல்லையா. சோழர்களின் தலைநகரம் எங்க? திருச்சி மாவட்டம். சரியா? திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறையூர், அதுதான் உறந்தைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த பாட்டுல எந்த ஊர் சொல்லியிருக்காங்க? உறையூரை சொல்லியிருக்காங்க. யார் சொன்னா? குறுங்குடி மருதனார் சொல்லியிருக்காரு. ஆசிரியர் பேரை விட பொருள் முக்கியம். சரிங்களா? ஓகே, அப்போ முரசோட ஓசை இசை முழங்க விழாக்கள் கொண்டாடக்கூடிய உறந்தை. உறந்தை என்னது? உறையூர். எங்க இருக்கு? திருச்சியில இருக்கு. அவ்வளவுதான். சோழர்களுடைய தலைநகரம் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, அடுத்து யாக்கைக்கு உயிர் இயைந்த அண்ணன் நட்பின். நரைமுடி நெட்டையார் பாடுறாருங்க, சூப்பரான ஒரு பாட்டு. யாக்கைக்கு உயிர் இயைந்து அண்ணன் நட்பின். சரிங்க, யாக்கைன்னா என்னங்க? உடல். சரியா? உடலுக்கு எப்படி உயிரோ. தலைவன் வந்து போறாரு, ஒரு தலைவன் பாலை நிலத்து வழியா போயிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு வேலைக்கு. பிரிவு, நிறைய பிரிவு இருக்குல்லங்க. பாலை நிலனாலே பெரிதலும் பெரிதல் நிமித்தம் படிச்சிருப்போம்ல. இப்போ பாலை நிலத்து வழியா ஒரு வேலைக்காக போயிட்டு இருக்காரு. நம்ம தெரியல, நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம், ஒண்ணு தெரியாது. ஒரு இடத்துல உட்காரும் போது பாலை நிலத்துல ரெஸ்ட் எடுக்க உட்கார்ந்துருக்காரு தலைவன். அப்ப தலைவியோட ஞாபகம் வருது. என்ன சொல்றாரு? யாக்கைக்கு உயிர் இயைந்து. அண்ணன் அப்படின்னா போலன்னு அர்த்தம். ஓம உறுப்பு உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ணன், இன்ன, ஒப்ப, உரைமான, கடுப்ப படிச்சிருப்போல. அதாங்க. சரி, இப்ப யாக்கைக்கு உயிர் இயைந்த அண்ணன் நட்பின். யாக்கைனா உடல், உயிர்னா தெரியும். உடலும் உயிரும் எப்பவும் இணைஞ்சிருக்குமோ, இயைந்துனா இணைந்து, உடலும் உயிரும் எப்படி இணைஞ்சிருக்குமோ அப்படிப்பட்ட நட்பு, அப்படிப்பட்ட அன்பு உடையதான் நானும் என் தலைவியும் அப்படின்னு தலைவன் வந்து நினைக்கிறாரு. சரிங்க, யாக்கைக்கு உயிர் இயந்த அண்ணன் நட்பின். உடலுக்கு உயிர் எப்படியோ இணைந்திருக்கோ அது மாதிரி நானும் என் தலைவியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுக்கிறாரு தலைவன். இதைத்தான் யார் சொல்றா? நரைமுடி நெட்டையார் பாடி. ஓகே, பள்ளி புத்தகத்துல பாடல்கள் நம்ம எல்லாத்தையும் தேடி எடுத்து வச்சிட்டோம். சரிங்களாங்க, ஒரு இதுல நிறைய கொடுத்து வச்சுக்கோம். கொஞ்சம் பார்த்தோம். இது போக நாளைக்கும் நிறைய பார்க்க போறோம். சிறப்பு என்னெல்லாம் பார்த்தோமா? பசைப்படு பச்சை நெய் தோய்த்து அண்ணன் முன்னிய வினையே அப்படின்னா இந்த பச்சை கலர்ல பசையை பூசிருக்க மாதிரி பிசு பிசுப்பான நெய் தேய்த்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இது வௌவால் வந்து இரவு நேரத்துல வந்து பழங்களை சாப்பிட்டுட்டு பகல் நேரத்துல தூங்க போற மாதிரி, தலைவனே நீ அப்பப்ப என்ன பார்த்துட்டு நீ என்ன பண்ற, வெளியில வேலைக்கு போயிடுற அப்படின்னு தலைவியை ஆதங்கப்படுத்துறாங்க. ஊன் போது அவிழா கோட்டு உயிர் குருளை. ஊன்னானது தசை. சரியா? அப்போ ஒரு புலிக்குட்டிகளுடைய நகம் கூட வெளியில வரல, அப்படிப்பட்ட குட்டிகளை ஈன்று இருக்கக்கூடிய, அப்பதான் இன்னைக்கும் நேத்தோ குட்டி போட்டிருக்கு, அப்படிப்பட்ட குட்டி போட்டிருக்கக்கூடிய பெண் புலி, தாய் புலி அங்க இருக்குது. அதோடைய அதோடைய கஷ்டத்தை பத்தி அபயர் பண்றாங்க. யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். சரிங்க, அது சொல்லுவாங்க, யவனர்களுக்கு பிடித்தமான மிளகை வாங்குறதுக்கு பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். தங்கத்தை கொண்டு வந்துட்டு மிளகை ஏற்றிட்டு போறாங்க. யாரு? யவனர்கள். யவனர்லாம் கிரீக் ரோம்ல இருந்து வந்தவங்க. கொற்கையில் பெருந்துறை முத்து. கணக்கான சொல்றாரு, கொற்கையில பெருந்துறை முத்து, கொற்கை நகரத்துல கிடைக்கிற முத்து. பாண்டியர்கள் நேர்மையா ஆட்சி பண்ணக்கூடிய பாண்டியர்களுடைய கொற்கையில கிடைச்ச முத்து. அது போன்ற அழகான பல்லை உடையவள் தலைவி அப்படின்னு இருக்காரு. சரிங்க, இடையில ஒண்ணு சொல்ல மறந்துருக்கும் பாத்தீங்களா? உலகு கிளர்ந்தன்ன உருகழு வங்கம். சரி, அந்த பாட்டை மிஸ் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? சரி, உலகு கிளர்ந்தன்ன உருகழு வங்கம் அப்படின்னு ஒரு இருக்கும். சரியா? புலவுத்துறை முற்றிய நீரிடை போழ அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு இல்லையா?
பாட்டை நாளைக்கு முழுவதுமா பார்ப்போம். இப்ப லைஃப் ஸ்டைல் சொல்லுங்க. உலகமே கிளர்ந்து அண்ணனா போல, உலகமே அசைந்து வருவது போல அழகான உருவமுடைய வங்கம். வங்கம்னா கப்பல். இந்த பாட்டை நாளைக்கு பார்க்க போறேன். உலகமே அசைந்து வருவது போல அழகான உருவமுடைய கப்பல் சொல்லியிருக்காரு. சரியா? உலகு கிளர்ந்தன்ன உருகல் வங்கம். இது யார் சொல்லியிருக்கா? மருத நிலநாகனுடைய பாட்டு. அடுத்து இது பார்த்தோம், நெல்லும் உப்பும் நேரே. இது ரெண்டு என்னது? அந்த பாத சுஷ்டம் பட்டமாற்று முறை பத்தி சொன்னது. பல்பழ பலவின் பயங்குழு கொல்லி. கொல்லிமலையில பல பழங்கள், பல வகையான பழங்கள் பழுத்திருக்கனால இனிமையான வாசனை வரும். சோ அப்படிப்பட்ட வாசனையான கூந்தலை உடையவள் தலைவி. சரியா? அடுத்து யானை நெடுந்தேர். இப்படி வலிமையான யானை, நெடிய பெரிய தேரை வச்சிருக்கவர் யாரு? சேரமன்னன். சேரமன்னனுடைய கரூர்ல நிறைய செல்வங்கள் குவிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரங்க இசை விளைவின் உரந்தை. உரந்தைனா உறையூர், திருச்சி மாவட்டம். நிறைய விழாக்கள் நடக்கக்கூடியது, முரசின் உசை கேட்கக்கூடியது. இதுதான் சொல்லியிருக்கோம், உறையூர். அதை பத்தி படிப்போம். யாக்கைக்கு உயிரேந்து அண்ணன் நட்பின். யாக்கைனா உடல், உயிர் தெரியும். யாக்கையும் உடலும் உயிரும் எப்பவும் இணைஞ்சிருக்குமோ அது மாதிரிதான் நானும் என் தலைவியோட அன்பும் இணைஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க, இன்னைக்கு நம்ம வந்து அகநானூறு பத்தி பார்த்தோம். அகநானூரோட அடிப்படை தகவலும் முக்கியமான பாடல் வரியும் தான் பார்த்துருக்கோம். நாளை என்ன பண்ண போறோம்னா பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய பாடலை நாளைக்கு. ஓகே, இன்னைக்கு வகுப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. சில கேள்விகள் கேட்டோம், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்க கமெண்ட்ல தாராளமா சொல்லுங்க. சரியா? ஓகே, நான் தொடர்ந்து நம்மளோட வகுப்பு பாருங்க. நாளைக்கும் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.